ஒரு இணைத்தட்டு மின்தேக்கியின் தகடுகள் d தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. முறையே இரு மின்மாற்றிகள் K1 மற்றும் K2 மற்றும் முறையே வந்து என்னன்னா T/8 மடங்கு T 1/2 மடங்கு அதாவது D/2 தடிமன் கொண்ட 2 பாலங்கள் மின்தேக்கி வைக்கப்படுகின்றன. அதை கீழே கொடுத்துருக்கோம் K1 K2. அது ஒன்று வந்து DD/8 இது வந்து என்னன்னா T1 எடுத்துக்கலாம். இது வந்து T2 வந்து DB2 எடுத்துக்கலாம். மிகுதி பகுதி வந்து என்னது T3 எடுத்துக்கலாம். இப்போ T3னா உங்களுக்கு ஏற்கனவே இந்த D தொலைவு இருந்துச்சுன்னா அதில் வந்து என்னது 3D/8 D/2 போக பாக்கி அப்போது D - 3D/8 -D/2 இதான் வந்து T3 மதிப்பு. அதே மாதிரி இந்த மிகுதி பகுதியாக வந்து வெற்றிடமாக இருக்கிறதால K3 வந்து 1 K1 K2 K3 இருக்கும். அப்படி K1 = 1.25 K2 எடுத்துக்கால இப்போ K2 ஒன்று இருக்கும். இதுலேருந்து K1/1.25 நம்ம இதெல்லாம் பயன்படுத்த போகிறோம் கணக்கில். இப்போ இந்த அமைப்பு இங்கே உள்ளே இருக்கும்பொழுது என்னென்னா அதோட தொகுப்பின் மின்தேக்குதல் வந்து இப்படி இருக்கும். T1/K1 + T2/K2 + T3/K3 K3 வந்து நம்ம ஒன்று பிரதிக்கலாம். C2 T1 வந்து என்னது 3/8 K1 இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து 3/8 D T1ங்கிறது K1 தான் அப்படி தான் இருக்குமே. K1 தான் இங்கே இருக்குது. T1ங்கிறது வந்து 3D/8 அடுத்து T2ங்கிறது என்னது T/2 K2 அப்படி இருக்குது. T3 வந்து நீங்கள் கொடுத்த முடியுங்களா அதான் D - CT/8 - DB2 இதை நம்ம சிம்பிளை பண்ணும்பொழுது நம்ம 8 என்ன பண்ணுவோம் உங்களுக்கு எல்சியம் எடுப்போம். அப்போ 8D வரும். இங்கே வந்து 3D தான் வரும். இங்கே 2 இருக்கால இங்கே 4D வந்துடும். அப்போ -3Dயும் -4Dயும் -17 வந்துடும். 8D - 17 D வந்துடும். இப்போ 8 கீழே உள்ள 8 அதேமாதிரி K1 வச்சுக்குவோம். K2 வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா K1/1.25 எடுத்துக்கலாம் இந்த கொடுத்த மதிப்புலேருந்து. அது K3 இது ஒன்றுங்க நமக்கு தெரியும். ஏன்னா வந்து அங்கே அந்த மிகுதி வந்து வெற்றிடமாக இருக்காது. 2 மடங்கு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நிலையில். அது ஏற்கனவே உள்ள நிலை வந்து C0 அதோட 2 மடங்கு 2C0 பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற நிலைமையில் உள்ளதெல்லாம் என்னது எப்சிலான் D அப்படி இருக்குது. 3D/K1 அந்த 5/4 அதாவது 1.25 வந்து என்ன 5/4 எழுதலாம். அதான் இங்கே கொடுத்துருக்கோம். அந்த DB2 K1 இருக்குது. அடுத்தது வந்து உங்களுக்கு ஏன் இப்படி 1.25 K1 இங்கே வந்துச்சுன்னா K2 மதிப்பை பதிட்டுருவோம். K2 இந்த 2 K2 வரும் பார்த்தீங்களா அந்த K2ல் பதிடும்போது K1/1.25 போது இந்த இது நியூமரேட்டர் போயிருது இந்த பகுதியில் +D/8. இப்போ இந்த C0 வரை வந்து எப்சிலான் A/D இதை பதிட்டுருக்கோம். இப்போ இங்கே எப்சிலான் இருக்குது இங்கேயும் இருக்குது A இருக்குது இந்த Dங்கிறது வந்து இங்கே எல்லாத்துலேயும் D எடுத்து அடிச்சிட்டோம்னா D கேன்சல் ஆயிரும். 2 மட்டும் தான் இருக்கும். இங்கே 1 மட்டும் தான் இருக்கும். இங்கே D எடுத்தால 3/8 K1 மட்டும் இருக்கும். இங்கே வந்து என்னன்னா 5D 2 4s are 8 K1 அப்போது 5/8 K1 ப்ளஸ் D வெளியே கேன்சல் பண்ணால் 1/8. இது நம்ம சிம்பிளை பண்ணும்போது இந்த டேம் எல்லாம் இங்கே வந்துடட்டும். இங்கே வரும்போது என்ன வரும் உங்களுக்கு வந்து 2 × 3/8 K1 ப்ளஸ் 5/8 K1 ப்ளஸ் 1/8 = 1. இந்த டைம் ஃபுல்லாக அப்படியே கொண்டு போயிட்டு கிராஸ் மல்டிப்ளை அப்போ இங்கே நான் 3/4 K1 ப்ளஸ் 5/4 K1 ப்ளஸ் 1/4 = 1. 1/4 தூக்கி இங்கே போட்டோன்னா என்ன வரும் 3/4ன்னு வரும் வலது பக்கம். இங்கே என்ன இருக்கும் 3/4 K1 ப்ளஸ் உங்களுக்கு 5/4 K1 ஏன்னா உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 5/4ன்னு வரும். அப்போது 8/K1 வந்துடும். அதாவது 8/4 K1 3 + 5 8 கீழே 4 K1 4 4 அடிச்சிடலாம். அப்போது இந்த 8/K1 = 3 8K1/3 அப்படிங்கும்போது K1 8/K1 = 3 K1 = என்னது K1 இங்கே வந்துடும் 3 கீழே வைக்கிறீங்க. அப்போ 8/3 அதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். K1 = 8/3 சிமுலேட் பண்ணி பாருங்கள் நீங்களும். இப்போ நான் இங்கே சிமுலேட் பண்ணது உங்களுக்கு வந்து கிளம்ஸியாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் தனியாக சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த யூ கேன் கெட் K1 = 8/3. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.